கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் 2021-26 இந்த 5 ஆண்டுகளில் கரூர் மாவட்டத்திற்கு வழங்கி செயல்படுத்தியிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களில் சில திட்டங்களை மட்டும் உங்களிடத்திலே இந்த நேரத்தில் பகிர்ந்து கொண்டு, இந்த 5 ஆண்டுகளில் கரூர் மாவட்டம் ஒரு வரலாறு காணாத வளர்ச்சியை உருவாக்கக்கூடிய வகையில் முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை கரூர் மாவட்டத்திற்கு தந்து செயல்படுத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக நீண்ட நாள் கோரிக்கையாக, பல ஆண்டுகள் கோரிக்கையாக இருந்த புதிய பேருந்து நிலையம் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடிக்கல் நாட்டப்பட்டு, பிறகு அது நீதிமன்றம் வரை சென்று நீதிமன்றத்தினுடைய ஆணையை பெற்று முழுவதுமாக முடிக்கப்பட்டு துணை முதலமைச்சருடைய திருக்கரங்களால் திறந்து வைத்து பொதுமக்களுடைய பயன்பாட்டில் உள்ளது. அதேபோல் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் ஒரு மகத்தான வெற்றியை முதலமைச்சர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளருக்கு கரூர் மாவட்ட மக்கள் வழங்குவார்கள். நிச்சயமாக 4 தொகுதியிலும் உதயசூரியன் வெற்றி பெறும். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு மகத்தான வெற்றியை பெறும். எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை. அதுக்கடுத்து ஒரு வார்த்தை சொன்னேன், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமும் சொன்னேன், நான் ஏற்கனவே 4 கொடுத்துருந்தாங்க உதயசூரியன் போட்டியிடுறதுக்கு. யார் எந்த சின்னங்கள் எங்கே போட்டியிடணும், தோழமைக்கு எது கொடுக்கணுங்கிறது எங்களுடைய தலைவர் தான் முடிவு பண்ணுறாங்க. அதனால் அந்த இடத்துல மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும்னு தான் சொன்னேன் நான். அதனால் தோழமை இயக்கங்கள் எங்கள் மாவட்டத்தில் கேட்காம, நம்ம மாவட்டத்தில் கேட்காமே இருக்கலாம், வேறு மாவட்டங்கள்லையும் கேட்கலாம். அது தலைவருடைய முடிவு. அதனால் நாங்கள் தேர்தல் களத்திற்கு நாங்கள் போட்டியிட்டாலும், தோழமை இயக்கங்கள் போட்டியிட்டாலும் தேர்தல் களத்தில் பணியை தொடங்கிவிட்டோம். சிறப்பாக அந்த பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம். வேட்பாளர் அறிவிக்கப்பட்டவுடன் நேரடியாக மக்களை சென்று வாக்களை சேகரிக்கக்கூடிய பணிகளுக்கு பட்டியல் தயாராக இருக்குது. வேட்பாளர் பேர் போடணும், தேதி போடணும், நேரம்லாம் போட்டு கூட தயாராக வச்சுருக்கோம். சுற்றுப்பயணத்திற்கான முழு அட்டவணை தயார் செய்யப்பட்டு தயாராக இருக்குது. வேட்பாளருடைய பெயரும் நாளும் போட்டால் போதும். நேரம் கூட போட்டிருக்கிறோம். அதில் மாலை 4 மணி 4:15 மணி வரைக்கும் போட்டு வச்சாச்சு. அது மட்டும்தான் பாக்கி இருக்குது. சொன்னால் 100 வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட ஒரு சில வாக்குறுதிகளை தவிர, ஒரு அரசு பொறியியல் கல்லூரி நம்ம அதில் சொல்லியிருந்தோம். அரசு பொறியியல் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொறியியல் கல்லூரியுடைய மாணவர் சேர்க்கை எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில். அதனால் அது மாதிரி இருக்கக்கூடிய சில வாக்குறுதிகளை தவிர ஏறத்தாழ 100 வாக்குறுதிகளில் நாம் 70க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றியிருக்கிறோம். 70% மேலே முழுமையாக நிறைவேற்றியாச்சு. 1-2 வாக்குறுதிகள் அரசு சார்ந்து எடுக்கக்கூடியது, சிலது ஒன்றிய அரசு சார்ந்து எடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் மட்டும் நிலுவையில் இருக்கின்றன. அதனால் முழுமையாக இந்த முறை இன்னும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கரூர் மாவட்டத்தினுடைய வாக்குறுதி பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு தொழில் முனைவோர்கள் விரும்பக்கூடிய வாக்குறுதியாக இருக்கும். அது நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதியாக இருக்கும். அதுதான் அவர் கேட்டார். மொத்தம் நம்ம மாவட்டங்களில் 55,000 பேர்த்துக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு. இந்த 5 ஆண்டுகளில் வீட்டுமனை பட்டாக்கள் மட்டும் 55,000 பேர்த்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. அது உள்ளபடியே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. இன்னும் சொல்லணும்னா, நியாய விலை கடைகளுக்கு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்து போய் அல்லது வாகனத்தில் சென்று பொருட்களை வாங்கக்கூடிய சூழலை மாற்றி இந்த 5 ஆண்டுகளில் நம்முடைய மாவட்டங்களில் பகுதி நேரக்கடை, முழு நேரக்கடை ரெண்டையும் சேர்த்து 156 புதிய கடைகளை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு திறந்திருக்கோம். இது வரைக்கும் கரூர் மாவட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. 156 நியாய விலை கடைகள் இந்த 5 ஆண்டுகளில் புதிதாக திறக்கப்பட்டு பயன்பாட்டு கொண்டு வரும். இன்னைக்கு காலையில் கூட ஒரு கடை திறந்தோம் நேற்று காலையில் திறந்தோம். நேற்று காலையிலும் திறந்தோம். அதனால் தொடர்ச்சியாக என்ன தேவையோ அதை முழுவதுமாக கொடுத்துருக்காங்க. சில இடங்களில் 75 கார்டு தான் இருக்குது. அதுக்கெல்லாம் அரசுக்கு அனுப்பிச்சி விட்டு சிறப்பு அனுமதிகளை பெற்று அந்த கடைகளை திறந்திருக்கும்.